இருந்து பக்காவாக பிடிச்சிட்டாருப்பா. மக்களே மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். மீன் பிடிக்க நானும் என் நண்பரும் வந்திருக்கோம். ஸோ மீன் பிடிக்க அருமையான லொக்கேஷன் வந்திருக்கோம். ஸோ மீன் பிடிக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ நம்ம பார்க்கலாமா? ஸோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி வாங்கின ராடும் ரீலும் இருக்குது. ஸோ அதை இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு கரெக்டான டைம் வந்துச்சு. இந்த ராடு தாங்க நண்பர் ராடு ரெடி பண்ணுறாரு. ஸோ இந்த ராடு பார்த்திங்கன்னா அம்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஃபிஷ் ஷாப்பில் வாங்கினேங்க. இந்த ஒரு ராடோட ரேட் பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது 750 ரூபா என்னவோ வந்தது. 750 ரூபா சொல்லி 700 ரூபாய்க்கு நான் முடித்தோம். அதுக்கப்புறம் ரீல் பார்த்திங்கன்னா 400 ரூபா. இதுவும் அங்கே அப்படி தான் வாங்கினேன். ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் யூஸ் பண்ணணும் டைம் வந்துச்சு. நண்பர் பார்த்திங்கன்னா இந்த ராடை ரெடி பண்ணுறாரு. ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் அதனால் ஸ்டக் ஆகிருக்கு. ஸோ நண்பர் ரெடி பண்ணுறாரு ராடை. ஸோ இந்த ராடை வச்சு தான் நம்ம இன்றைக்கி மீன் பிடிக்க போகிறோம். எவ்வளோ மீன் மாட்டுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ராடும் இந்த ரீலும் பார்த்திங்கன்னா எனக்கு சேர்த்து வந்த காஸ்ட் பார்த்திங்கன்னா 1200 கிட்ட வந்துச்சு சம்திங். ஸோ நீங்கள் வாங்க போனீங்கன்னா அம்பத்தூர் பக்கத்தில் இருக்குங்க. அம்பத்தூர் ராக்கி தேட்டர் பக்கத்தில் இருக்குது ஃபிஷ் ஷாப்பு. ஸோ நீங்கள் வாங்க போனீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். ராடோட சைஸ் பார்த்திங்கன்னா 10 ஃபீட்டுக்கிட்டே இருக்கும். இது பாருங்கள் ஜி, எப்படி இருக்குது யூஸ் பண்ணுறது ராடு? சூப்பராக இருக்கான். டெலஸ்கோப் ராடு. ஸோ நான் வாங்கினது டெலஸ்கோப் ராடு மட்டுமே யூஸ் பண்ணி மீன் பிடிக்க போகிறேன்றாரு. ரீல் வேணான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டாரு. ஸோ அவர் எப்படி டெக்னிக்காக பிடிக்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மீன் பிடிக்கலாம் வந்தால் ரொம்ப வெயில் அடிக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே வெயிலை கனெக்ட் பண்ணி வீட்டிலேருந்து வரும்போதே குடை ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த குடை பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் வாங்கினோம். பல்லாவரத்தில் பார்த்திங்கன்னா 400 ரூபா சொல்லி 200 ரூபா கிட்டே பேசி வாங்கினோம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வெயில் அடிக்கிறதுனால இதை நாங்கள் இப்போ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி கொண்டு வந்துட்டோம். ஸோ அது ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள். ஸோ ஒன் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நல்லா பெருசு தாங்க, ஒர்த்து தாங்க. 200 ரூபாய்க்கு ரொம்ப ஒர்த்தான குடை தான். ஸோ நீங்களும் பல்லாவரத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு குடை வேணும்னா மீன் பிடிக்கும் போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த குடை இருக்கனால. பாருங்க என்னோடய நிழலில் பாருங்கள், பார்த்தீங்களா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரி வாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு இப்போது ரெடி பண்ணிகிட்ருக்காரு பார்ப்போம். எல்லா பக்கமும் கண்டு இருக்கண்டா அப்படின்ற மாதிரி. அதே தான் சொல்ல முத்தா போச்சா, பார்த்து இந்த மீன் முள்ளில் இந்த புழுவை கோகிறது தாங்க பெரிய டஃப்பு. என்ன சொல்கிறீங்க? அதுவும் அந்த உயிரும் கொஞ்சம் அதான் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கையில் குத்திடும் பொறுமையாக. அப்புறம் வந்து கட்டை வச்சு ஃப்ரண்ட் ஏரியாவை கட் பண்ணி எடுத்துகிட்டு, ஐ மீன் முள்ளோட ஃப்ரண்ட்டை கட் பண்ணிவிட்டு, அப்புறம் முக்கியமான டாஸ்க்கே அதாங்க. இந்த மீனை கூட பிடிச்சிடலாம், இந்த புழுவை கோக்கிறது தான். அது மீன் பிடிக்கிற நண்பர்கள் தெரியும் அந்த புழு கோக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஜி எப்படி ஜி போட்டோன்னு கொஞ்சது நண்பர்களே மக்களே பார்த்தீங்களா, போட்டோன்னு வந்துச்சு. ஸோ மீன் மாட்டும் போது மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ரொம்ப நேரமாக நாங்கள் மீன் பிடிக்கிறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ நீங்களே ஓட்டி ஓட்டி பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ மீன் மாட்டும் போது மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மக்களே இங்கே பாருங்கள், நான் பார்க்குறது நீங்கள் பார்க்குறீங்களான்னு தெரியல கேமராவில். ஸோ நாங்கள் பிடிக்கவே முடியாத மாதிரி அந்த இதில் மீன் மேய்ஞ்சிட்ருக்குங்க. ஸோ என்னை வந்து பிடிங்க அப்படி மாதிரி அந்த மாதிரி மேலேயே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கேமராவில் தெரியுதான்னு தெரியல. ஸோ அவ்வளோ மீன் மேயுது, எல்லாம் ஃபுல்லாக ஜிலேபி. எங்களுக்கு அங்கே மீன் மாட்டல. ஸோ ஸ்பாட்டை நாங்கள் மாற்றிட்டோம். நம்ம மீன் பிடிக்கிற நண்பர் பார்த்து அங்கே ஒருத்தர் மீனாக இழுத்துட்ருக்காரு. ஸோ அதனால் நாங்கள் ஸ்பாட்டை மாற்றிட்டு இங்கே வந்துட்டோம். ஸோ மீன் நல்லா கொந்துதுங்க இந்த ஸ்பாட்டில். அங்கே பாருங்கள், ஆஹா ஓ பெரிய மீனாக மாட்டிக்கிச்சு. முதல் மீன் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கு. ஸோ காட்டுங்க அந்த செல்லக்குட்டியை. ரொம்ப குட்டியாக இருக்காங்க, ரொம்ப குட்டியாக இருக்காங்க. வேண்டாம் விட்டுடலாம். விட்டுடலாமா? ஸோ மாட்டின மீனையும் விட்டுறாரு. ஸோ ரொம்ப குட்டியாக இருக்காரு குழந்த. சரி ஓகே பரவாயில்ல. ஸோ
சூப்பராக கொந்துச்சு, ஆனால் செம்மையாக கொந்துச்சுல, புழு தின்ட்டு போயிடுச்சு ஜி. ஆஹா, நாங்கள் மீனுக்கு இற போட தான் வந்திருக்கோம் போலையே, போடுற புழுவெல்லாம் தின்னு போயிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய செடியில் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ பூத்துருக்குங்க. ஸோ இது பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காய தாமரையாம். ஸோ நல்லா இருக்குது அந்த பூ, நல்லா டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குங்க. ஸோ இலை சுற்றி ஒயிட்டாக இருக்குது, அந்த ஒரு கலர் மட்டும் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் இருக்குங்க. அந்த ஒன்று மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், எல்லோ கலரு, பர்பிள் கலர், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒயிட்டு. ஸோ எல்லா பூலேயுமே அந்த ஒரு கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக அந்த இலை மாறுது, பார்த்தீங்களா? இயற்கையோட படைப்பே படைப்பு தாங்க. ஆஹா, நம்ம யார் பண்ண பாவமோ தெரில, சின்ன சின்ன மீனாக மாட்டுது. சாப்பிட முடியாது. ஸோ ஆனால் கலர்ஃபுல்லாக இருக்கும், நல்லா கலர் ஃபிஷ் மாதிரி இருக்குங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர் சொல்லுவாங்க, சில சிலாக்கா சொன்னாங்க, சிலாப்பர் சொன்னாங்க. ஸோ வேணான்னு சொல்லிட்டு சொல்லுங்களேன். ஸோ அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நண்பர் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், அந்த மீன் பேர் தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு. ஸோ நான் போயிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் பிடிக்கிற நண்பர் பார்த்திங்கன்னா ஒரு மீனை பிடிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப பெரிய மீன் பிடிச்சிருக்காருங்க. ஸோ இதோ பாருங்க, சொல்லி முடிக்கல, இங்கே ஒரு மீனை பிடிச்சிட்டாருங்க. சூப்பருங்க, சூப்பரு, நிஜமாக சூப்பருங்க, நல்ல சைஸு. பா, என் தூண்டியில் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய மீன் மாடி இருக்குது, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல சைஸ். நம்ம வியூவர்ஸ்க்கு அந்த மீனை காட்டுங்க. ஆய் சொல்லு, ஆய் சொல்லு. பார்த்து முள் செம்ம ஷார்ப்பாக இருக்குல்ல முள். ஓ அப்பா. ஸோ அது முள் நம்ம குத்துச்சுன்னா ரொம்ப கடுக்கும்ல. ஐயோ காட்டுங்க, எங்கே பாருங்க. ஐயோ போட்டுருச்சு. ஆஹா, நினச்சதால அந்த வேணை உயிருக்கு ரொம்ப நேராக போட்டுக்கிட்ட பையில போட்டுருந்தோம்னாக்கா. என்னங்க இவ்வளோ பெரிய பையன் கொண்டாந்துருக்கீங்க மீன்? அது இல்லை, அது வந்து சும்மா. ஓகே ஓகே ஓகே. இல்லை அந்த மாதிரி அந்த பையில போடலாம், பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சரி சரி ஸ்பெஷல் கூட்டு ஒன்று வச்சுருக்கேன். சரி 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 சரி, காட்டுங்க, ரத்தத்தை காட்டுங்க. ஐயோ சரியான ஷார்ப்பாக இருங்க முள். ஸோ அது ராசியான மீனை விட்டுட்டாரு. சரி பார்த்து தலைவரை கையை போட்டுருச்சு இந்த மீன் இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி கொண்டு போய் அவரை சமைச்சு சாப்பிட போகிறாரு. ஏன் கையை குத்துற, நீ இவா ஒன்று மசாலா தடவி குளிப்பாட்டுறாதுல, அவரை மசாலா தடவி குளிப்பாட்ட போகிறாரு. என் கையை கொத்திட்டால அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு இருக்காரு நண்பர். மீன் பிடிக்கல என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, மீன் மாட்டுறதை விட அந்த தக்கை அதை கொந்துது பாருங்க. ஸோ அதில் இருக்க ஆர்வம் வேறு எதுலேயுமே இல்லைங்க, சூப்பராக இருக்குங்க. என்ன நண்பர் எப்படி சொல்கிறீங்க? மீன் அந்த தக்கை கொந்தும் போது உங்களுக்கு அந்த ஃபீல் எப்படி இருக்கும்? நம்ம கூட இன்னொரு மீன் பிடிக்கிற நண்பர் பார்த்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பரான மீன் பிடிச்சிருக்காரு. இல்லைங்க, சூப்பராக பெரிய பெரிய மீனாக பிடிச்சிருக்கீங்களே, ரொம்ப பெருசாக பிடிச்சிருக்காரு தலைவர். சூப்பர். எவ்வளோ நாளாக பிடிக்கிறீங்க மீன்? எவ்வளோ நாளாக பிடிக்கிறீங்க? வாரம் வந்துடுவீங்க. சூப்பர். பக்காவாக வீசினாருங்க தூண்டியில், சூப்பராக. கிளைமேட்டும் அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது. சூப்பராக இருக்குல்ல, நல்லா வெயில் அடிக்காமல் நல்லா ஒரு சூப்பர் மீன். ஜிலேபி தானே? என்ன மீன்? ஜிலேபி தானே? சூப்பர். எனக்கு என்னவோ பெருசு தான் அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அடி ஆனால் இவ்வளோ பெருசு மாட்டோம் நான் நினச்சி பார்க்கல. இந்த மீன் வந்து ஜிலேபி மாதிரி பெருசாக வளரும். ஜிலேபியோட ரகம் மாதிரி பெருசாக வளரும் அந்த மீன். காலைல 11 மணிக்கு வந்து இவ்வளோ நேரம்
1 மணி நேரத்துக்கு ஒரு மீனா? இவ்வளோ மீன் 11 மணிக்கு வந்து இவ்வளோ மீன் தான் பிடிச்சிருக்காரு அண்ணன். பரவாயில்ல. ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 3 மணி. இருக்கிறதுலே பெருசா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நல்ல சைஸாக பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் இப்போ குழம்பு பண்ணுவீங்களா இல்லை வறுத்துருவீங்களா? குழம்பு தான். சூப்பர். ம், சரி 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 சரி, சூப்பர். எப்படியும் இப்படி 1.5 கிலோ இருக்கும்ல? சூப்பர். தலைவர் பிடிச்சிட்டாரு. நல்ல சைஸில். சூப்பர். என்ன ஜி போட்டு போட்டு இழுக்கிறீங்க? கடை. ஸோ மீடியமான சைஸ் தான். சூப்பர். அடிக்கடி இந்த குட்டி குஸ்கா வேற மாட்டிக்கிட்டே இருக்குது. அதேதான். சூப்பர். நல்ல சைஸ். சின்னதா அந்த மீன். இருந்து பக்காவா பிடிச்சிட்டாருப்பா. வெயிட்டு 1/2 கிலோ வருது. வெயிட் நானே எதிர்பார்க்கல ஜி. நானே எதிர்பார்க்கல இவ்வளோ பெருசு மாட்டோன்னு. சூப்பர். பரவாயில்ல ஜி, நல்ல சைஸ் ஜி. பார்த்து கையை போட்டுற போகுது, காலில் போட்டுச்சே. எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? பார்த்து கையை போட்டு. பார்த்து கையை போட்டுற போகுது. கண்ணு எவ்வளோ புதுசு போகும். நல்ல சைஸ். நானே எதிர்பார்க்கல. எதிர்பார்க்காத எதிர்பார்கள். டெஃபினட்டா. ஆக்சுவலி நம்ம குழுவோட சைஸ் சின்னதாக போனது தான் பெருசாக அப்படின்னு கிடைக்காது. நல்ல சைஸ். நல்ல சைஸ். ஸோ அதே இடத்துல ட்ரை பண்ணுவோம். ஆல்ரெடி மாட்டின இடத்துல ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு குட்டி குஸ்கான். நல்ல பெரிய சைஸ் ஜி. மீன் ஓரளவுக்கு மாட்டுச்சு. ஸோ எடுத்துட்டு அங்கே கிளம்பிட்டோம். வந்ததுக்கு வேறு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.